ஒரு சில ஊர்களில் ஒரு சில விஷயங்கள் வழக்கமாகவே நடந்துட்டு வரும். அந்த வகையில் இப்போ பீகாரில் ஒரு புது வழக்கம் உண்டாகியிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் மட்டும் கடந்த 15 நாட்களில் 10 பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. அதில் 10வது பாலம் இன்னைக்கு இடிஞ்சு விழுந்திருக்கு. இதை வெறும் காமெடிக்காக சொல்லலை, பீகாரில் இது வழக்கமாகவே மாறிட்டு வருது, மக்களுக்கு அச்சமூட்டும் வகையில் இந்த பிரச்சனை மாறிட்டு வருதுன்றது தான் இங்கே சுட்டி காட்டக்கூடிய விஷயமா இருக்குது. பீகாரில் மட்டும் கிஷன்கஞ்ச், அராரியா, மதுபானி, ஈஸ்ட் சாம்பரான், சிவான் ஆகிய மாவட்டங்களில் விபத்து ஏற்பட்டிருக்கு. இப்போ கடைசியா இந்த 2 நாட்களில் மட்டும் சரண் மாவட்டத்தில் 3 பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. நேற்று ஜூலை 3ஆம் தேதி பீகாருடைய சரண் அப்படிங்கிற மாவட்டத்தில் ஒரே ஆறு மேல கட்டப்பட்ட 2 பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. இன்னைக்கு காலையில அதே ஆறு மேல கட்டப்பட்ட இன்னொரு பாலமும் இடிஞ்சு விழுந்திருக்கு. ஆக இப்படி 15 நாட்கள்ல 10 பாலங்கள் இடிஞ்சு விழுறது அப்படிங்கிறது இப்போ நிதிஷ்குமாருடைய பீகார் அரசுக்கு பெரிய தலைவலியா மாறிட்டு வருது. நேற்று தொடர்ச்சியா 2 பாலங்கள் இடிஞ்சு விழவும் அப்பதான் கமிட்டி போட்டு இதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லி விசாரிக்க சொல்லியிருக்காரு. இருக்கிற பாலங்கள் எல்லாத்தையும் சர்வே பண்ணுங்க, எந்த பாலத்துல எல்லாம் குறைபாடுகள் இருக்கோ அதெல்லாம் வேகமா சீர்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாரு. ஆனா அந்த கமிட்டியோட நடவடிக்கைகள் ஆரம்பிச்சதோ இல்லையோ இன்னைக்கு ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்திருக்குது. இந்த பால விபத்துகளை பீகார்ல எதிர்க்கட்சி தலைவராக இருக்க தேஜஸ்வி யாதவ் கடுமையா விமர்சித்து வந்துட்டு. மேலும் இந்த பிரச்சனை சோசியல் மீடியால ஒரு பேசு பொருளா மாறிட்டு வருது. இப்படி தொடர்ச்சியா பாலம் இடிஞ்சு விழுவதற்கு உள்ளூர் மக்கள் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இந்த பாலம் போட்டு பல வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை ஆராய்ச்சி பார்க்கும்போது அந்த பாலங்கள் கிட்டத்தட்ட 15 இருந்து 20 வருஷத்துக்குள்ள தான் போடப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது ஒரு பாலத்தோட சராசரி அளவுன்றது அட்லீஸ்ட் ஒரு 30 இருந்து 50 வருஷம் இருக்கணும். ஆனா 20 வருஷத்துக்குள்ளேயே அதோட தன்மையை இழந்து அதை இடிஞ்சு விழுவுதுன்னா அங்க கட்டுமானம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் வேகமா ஓடுற ஆறு மேல கட்டப்படுற பாலங்களை சரியா பராமரிக்கிறது இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. முறையான பராமரிப்பு இருந்து அதுல டேமேஜ் கண்டுபிடிச்சு அதை சரி செய்யற வேலையில உடனே இறங்கி இருந்தா இந்த மாதிரியான விபத்துகளை தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஒரு சில பாலங்கள் பழசு அதனால இடிஞ்சு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கடந்த வாரத்துல பாலம் தொடர்பான ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வந்துச்சு. ஒரு வீடியோவும் வரலாகிட்டு இருந்துச்சு. அதாவது கட்டப்பட்டு வர ஒரே பாலம் முதல் முறையா இடிஞ்சு விழுந்து அதை திரும்பவும் கட்டிக்கிட்டு இருக்கும்போது அதுவும் இடிஞ்சு விழுந்திருக்குது. ஆக கட்டப்பட்டு வந்த பாலமே இடிஞ்சு விழுதுன்னா அங்க கட்டுமான பணிகள் எந்த அளவுக்கு தரமா நடக்குது, எந்த அளவுக்கு தரமான பொருட்களை வாங்கி போடுறாங்க, எந்த அளவுக்கு பட்ஜெட் ஒதுக்குறாங்க, இல்ல ஒதுக்கிய பட்ஜெட்டை எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்துறாங்க, உள்ளுக்குள்ள பணத்தை சுருட்டுறாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் அந்த விபத்தை ஒட்டி எழுந்தது. இதுல பல பொறியியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கட்டுமானத்துக்கு உண்டான நேச்சுரல் வைப்ரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு கட்டடம் கட்டப்படும் போது அது சுற்றுப்புறத்துக்கு ஏற்ற மாதிரி சில வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும், சில ரியாக்ஷனை கிரியேட் பண்ணும். அந்த ரியாக்ஷன் தான் நிலநடுக்கம் ஏற்படும் போது நிலத்தில் ஏற்படும் மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பில்டிங்கும் ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்றதுனால அங்க சேதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ ஒவ்வொரு கட்டுமானத்துக்கும் ஒரு நேச்சுரல் வைப்ரேஷன் இருக்குது. அதை இன்ஜினியரிங்ல முறையா கையாண்டு கட்டுமானத்துக்கு பிளான் பண்ணும்போது அதை முறையா வடிவமைச்சு அதுக்கு மேலதான் கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாலங்கிறது ஒரு இடத்தை கடக்கிறதுக்கான சாதனம் மட்டும் கிடையாது, அது சமூக ரீதியா பார்க்கும்போது ஒரு ஊரையும் இன்னொரு ஊரையும் இணைக்கும் ஒரு சாதனம், மக்களுடைய போக்குவரத்துக்கு பயன்படக்கூடிய சாதனம், மக்களுடைய மொபிலிட்டியும் அவங்க இந்த ஒட்டுமொத்த வெளிப்புற சமூகத்தையும் அணுகிறதுக்கான ஒரு வழியாகத்தான் இந்த பாலங்கள் எல்லாம் அமையுது. அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட சாதனத்தை நம்ம கட்டமைக்கும் போது அதுக்கான முறையான மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஏற்பட்ட பால விபத்துகள்ல மனித உயிரிழப்புகள் அவ்வளவா ஏற்படல. ஆனா இதுவே மனித உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஆபத்தா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இங்க அடிப்படையா தேவைப்படுறது முறையான பிளானிங், அதை சமூக பார்வையில செயல்படுத்துறது, எவ்வளவு தரமிக்க மெட்டீரியல்ஸ் வாங்கி போட்டா எவ்வளவு நாள் இந்த பாலம் தாங்கும் அப்படிங்கிற பிளானிங் இருக்கணும். கட்டி முடிச்ச பின்னாடி மக்கள் பயன்படுத்தும் போது அதை முறையா பராமரிக்கணும். ஏதாவது ஒரு சின்ன கிராக் விழுந்துச்சுன்னா கூட அதை சரி செய்யற வேலையில சீக்கிரமா ஈடுபடணும். இல்லனா மக்கள் அதை பயன்படுத்த நிறுத்திடுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பாலமே தேவையில்லாத ஒன்றா மாறிடும். ஆக இதையெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு தான் ஒரு கவர்மெண்ட்டும் சரி, ஒரு இன்ஜினியரும் சரி, ஒரு வேலை செய்யறவரும் சரி எல்லாமே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த விபத்துக்கெல்லாம் மாநில அரசு பொறுப்பேற்றுக்கணும். நிதிஷ்குமார் அவர்கள் இனிமேலாவது இந்த தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு பல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.